தங்கம் வெள்ளி விலை உயர்வு காரணமாக தமிழ்நாட்டில் சுமார் 300 கோடி ரூபாய் பட்டு சேலைகள் தேக்கமடைந்துள்ளதாக நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ள காஞ்சி பட்டு சேலைகள் சிறப்பு அம்சங்களை கொண்டவையாக திகழ்கின்றன. தங்கம் வெள்ளி ஜரிகைகளை கோர்த்து சேலைகள் நெய்யப்படுவதால் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக காஞ்சி பட்டு சேலைகள் தனித்துவம் பெற்றவையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கிடுகிடுவென ஏறியதால் பட்டு சேலைகளின் விலையும் 30% ஏறியுள்ளது. இதனால் விற்பனை பாதிக்கப்பட்டு நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாமல் போகும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. தேர்தல் காரணமாக கடந்த சில வாரங்களாக வியாபாரம் பாதித்த நிலையில் பட்டு சேலைகளின் விலை ஏற்றத்தால் சேலைகள் வாங்க முடியாத நிலை நிலவி வருவதாக வாடிக்கையாளர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு பட்டு சேலைகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளதாக நெசவாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த 37 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டு நூல் விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளதால் பட்டு நெசவாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். இதையடுத்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் தங்கம் வெள்ளி விலை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து GSTயை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் நெசவாளர்களுக்கு ஜரிகை மானிய விலையில் அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக பட்டு சேலை விலை உயர்வுக்கு காரணம் அதனுடைய மூலப்பொருள் வெள்ளி ஜரிகை. வெள்ளியும் தங்கமும் கலந்த முலாம் பூசின அந்த ஜரிகை விலை உயர்ந்து கொண்டே இருப்பதால் சேலைகளுடைய விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தேக்கம் ஏற்படுகிறது. இதை சரி செய்யணும்னு சொன்னால் மத்திய அரசு மாநில அரசுகள் இந்த தொழிலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணுன்னாக்கா மானிய விலையில் மூலப்பொருட்களை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த பட்டு சேலை தேக்கத்தை குறைக்கணும்னா அரசு ரிப்பேட்டு மானியங்களை வழங்கணும். தொழிலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்.